वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரனகாய வித்மகே ஜீஷ்டதனுஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத். இப்ப குரு பலன் இல்ல குரு வக்ர பார்வை இருக்கு. குரு பகவானோட இந்த பார்வை வக்ரமா இருக்கிறதுனால திருமணம் எதுவும் நடைபெறல, அதனால திருமண தடை ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு இது. இது வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமையும் குரு பகவான், அதாவது நவகிரகத்துல இருக்க பிரகஸ்பதி, அந்த குரு பகவானை வழிபடணும். இந்த குரு பகவானை வழிபடுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் நிற மலர், சாமந்தியா இருக்கலாம், அந்த மாதிரி மஞ்சள் நிற மலர். அது மட்டுமின்றி அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், அவருக்கு சாத்துறது மஞ்சள் நிற வஸ்திரனால மஞ்சள் நிற வஸ்திரம். அது மட்டுமின்றி இது வேலைக்கிழமை செய்யணும். அதாவது எல்லா வேலைக்குமே வஸ்திரம் வாங்கின்னு போகணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்ல வாங்கி போகலாம், இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம வாங்கிட்டு போய் அந்த வஸ்திரத்தை சத்தலாம். ஆனா கம்பல்சரி மஞ்சள் நிற மலர் கொண்டு போயிட்டு வேழ பகவானுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம், ஸ்வீட்டா இருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு ஸ்வீட், நீங்க இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணின்னு வரலாம் கண்டினியூஸா. யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க பேர்ல நீங்க ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இது பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு குருவினால் ஏற்படுற தோஷமா இருக்கலாம், இல்ல குருவோட வக்ர பார்வையா இருக்கலாம், குருவோட எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அந்த இது நீங்கி உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். அதுல எந்த ஒரு பிரேக்கும் இருக்காது. கண்டிப்பா திருமணம் வெகு விரைவில் நடந்து உங்களுக்கு கைக்கூடி வரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மனம் போல் மாங்கல்யம் அமையும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். இப்ப சொல்றது எல்லாமே ஆண்களுக்கான பதிவு, இதுக்கப்புறம் தான் பெண்களுக்கான பதிவு வரும். இது முதல்ல நீங்க செஞ்சு கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.